शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். நமோ வெங்கடேஷாய. அன்பர்களே, அடுத்து 414வது திருநாமம். பீம பூஜ்யம் என்று சொல்கிறார் நாரதர். இப்போ மகாபாரத வரலாறு இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இப்ப பீம பூஜ்யன் வந்தா எல்லாருக்கும் எந்த பீமன் ஞாபகம் வருவான்? பீமசேனன், அர்ஜுனுடைய அண்ணன், தர்மருடைய தம்பி. அதனால சில பேர் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு, பீமன் பூஜையெல்லாம் பண்ணமாட்டான் சாதாரணமா, கிருஷ்ணனுக்கு ஒரு போத்துக்கு போயிடுவான், அவ்வளவுதான். அர்ஜுனன் 1/2 மணி 1 மணி நேரம் பண்ணுவான். அதெல்லாம் அர்ஜுனன் தான் பக்தியில சேர்ந்தவன் அர்ஜுனன் நினைச்சிட்டு இருந்தான். அது அர்ஜுனன் சொன்னான், ஏன்னா பீமனை கூப்பிட சாப்பிட்றதுக்கு கிருஷ்ணன் சொல்லும்போது அவன் பூஜை பண்ணலை இன்னும் அப்படின்னார் தர்மபுத்திரர். எத்தனை நேரம் பீமன் பண்ண போறான்? 1 நிமிஷம்னு அர்ஜுனன் சொன்னான். அதை பார்த்துட்டு பகவான், பாப்பா அர்ஜுனா, பீமன் கொஞ்ச நாள் தான் பூஜை பண்றான்னு நினைக்கிறேன், அவன் போட்ட புஷ்பங்கள் பாரு மழையா குவிஞ்சிருக்கு, நான் போட்ட புஷ்பம் கொஞ்சமா இருக்கு பார்த்துக்கோ. ஓ, பீமனுக்கு தான் உண்மையா நிறைய பக்தி இருக்குன்னு அர்ஜுனன் ஒத்துண்டான். எப்படி அர்ஜுன கர்வபங்கம் நடந்தது என்று ஒரு வரலாறு உண்டு. அப்படி மகாபாரதத்தில் இல்லை, இப்படி பரம்பரையான வதந்தி வரலாறு உண்டு என்று இதை பலர் விளக்குறாங்க. ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்குங்க. அது திருவேங்கடமுடியா அடியனுக்கு காட்சி கொடுத்தான் ஆச்சாரியர் அனுகிரகத்தினார். அதாவது இந்த பீஷ்மர் இருக்காரு, பீஷ்மருக்கு வசியனா இருந்தான் பகவான். அதே மாதிரி எந்த பக்தனா இருந்தாலும் அவர்களை கட்டுப்படுவோம். அதை திருவேங்கடமுடியான் காட்டி கொடுத்துருக்கான். அந்த வரலாறு மூலம் தன்னுடைய பக்தன் ஒருத்தருடைய அகங்காரத்தையே பகவான் போக்கெடுத்திருக்கான். இந்த வரலாறு வெங்கடாச்சல மகாத்மியத்தில் இருக்கு. இன்றைக்கும் திருமலையில எம்பெருமானுக்கு செட்டி புதுப்பானை தான் நிவேதம். அந்த காலத்துல சின்ன வயசுல நான் சாப்பிட்ருக்கேன். கதம்பை வாங்கி கொடுத்தார் பட்டாச்சார் உள்ள சன்னதியிலே. சாயங்காலம் செட்டி மணக்க செட்டியில் கொடுத்தாங்க கதம்பத்தை. இன்னும் நிவேதனம் செட்டியில் தான் நடக்குது. அதற்காக தொண்டைமான் மன்னன் ஒரு குயவரே அப்பாயின்ட் பண்ணி வச்சிருந்தோம். எத்தனை பானை வேணுமோ அத்தனை பானை டெய்லி பண்ணி அனுப்பணும். அந்த குயவருக்கு பீமன் என்று பெயர். அந்த குயவருக்கு பீமன் என்று சமஸ்கிருதத்துல பெயர். நம்ம ஆச்சாரியர்கள் அந்த பெயரையே மாத்திர குறும்பருத்த நம்பி என்றவருக்கு பெயர் வச்சுட்டாங்க. யாருடைய குறும்பை அகங்காரத்தை அறுத்தாரோ அவர். யாருடைய அகங்காரத்தை? தொண்டமான் மன்னன் இருக்கானே, டெய்லி எம்பெருமானுக்கு தங்க புஷ்பம் திருவள்ளியில் சமர்ப்பிப்போம். தன்னுடைய அரண்மனையிலிருந்து திருமலைக்கு வரத்துக்கு சுரங்க வழி வச்சிருந்தான், டனல் வழியா.
தினம் வந்து தங்க புஷ்பம் தங்கத்தில் தாமரை பண்ணி அதை சமர்ப்பிச்சுட்டு போவோம். ரொம்ப பெரிய புண்ணியம். ராஜா வசதி இருந்தது பண்ணிடும். அப்பவே எனக்கு ஒரு எண்ணம், நம்ம பாரு யார் பண்ணுவா திருவேங்கடமுடியார். அந்த குறும்பு அவனுக்கு வந்துடுச்சு, அகங்காரம். நம்மை போல யார் எம்பெருமானுக்கு தங்கமலர் சமர்ப்பிப்பான். அதனால தங்கமலர்களை மக்களமாக பண்ணி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு அவன் போயிடுவான். மறுநாளைக்கு ஒரு நாள் பார்த்தா அந்த தங்க மலர்கள்லாம் தள்ளி விட்டுருக்கு. அதுக்கு மேலே அந்த தங்க மலர் மாதிரி மண்ணில் சுட்டு பண்ணியிருக்கு, களிமண்ணில் சுட்டு பண்ணியிருக்கு. அதே திருவடியில் வச்சிருக்கான் பகவான். தங்க மலர்களை எட்டி உதைச்சிட்டு மண் மலர்களை எம்பெருமான் திருவடியில் வச்சிருக்கா மாதிரி தெரிஞ்சு. நான் நேற்று தங்க மலர் வச்சுட்டு போயிருக்கேன், அந்த மலரை யாரும் திருடலை, தள்ளி விட்டுருக்கு. இன்றைய தினம் அங்கே மண் மலர்கள் தான் முக்கியமாக இருக்குது, என்ன மர்மம் தெரியல என்று பட்டாச்சாரர்களை கூட்டு கேட்டான். வைகானத பட்டர் சொன்னான்னு, சுவாமி மன்னர் தாங்கள் வந்து புஷ்பம் சமர்ப்பிச்ச பிற்பாடு நாங்கள் கை வைப்போமா? எங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம், சாயங்கால பூஜையில் அந்த பக்கமே நாங்கள் போகிறது. அது தங்க மலரை நீங்கள் தான் மறுநாள் வரீங்க, அதை எடுக்கிறீங்க, புதுசு பண்ணுறீங்க, செப்பரேட்டுறீங்க, சமர்ப்பிக்கிறீங்க, அதுக்கிட்ட நாங்கள் வரதே இல்லை சுவாமின்ட்டான். வைகானத பட்டர்களை சந்தேகிக்க முடியாது. அந்த பட்டர்கள் இந்த மலரையே வரலைங்கிறா உஸ்தம். அந்த மலர்கள் இத்தனால குறையிறது இல்லை, அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்போவும் மலர்கள் குறைவில்லை, யாரோ தூரம் தள்ளிட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த மண் மலர்கள் மட்டும் திருவடி மேல வச்சிருக்கு. அந்த மண் மலர்கள் மீது எம்பெருமான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியாம தோணித்து. அவதான் நெஞ்சில் அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுது தொண்டைமான். நாம் இவ்வளவு செய்கிறோம், இது என்ன சதி நடக்கிறது, பகவான்ட்டு தான் கேட்கணும் என்று பகவான் திருவடி வாரத்தில் விழுந்து, அண்ணலே எதற்காக இப்படி என்ன சோதிக்கிறேன், நான் அவ்வளோ அன்போடு உனக்கு தங்கமலர் சமர்ப்பிக்கிறேன், அந்த தங்கமலரை உதைச்சு தள்ளி மண்மலரை உன் திருவடியிலே வைத்து நறுக்கிக் கொள்கிறாயே, இதன் பின்னணி என்ன என்று சொல்லாப்பனேன்னு கேட்டான். அப்படி வருந்தி அவன் பிரார்த்தித்தவாறே கருணாமூர்த்தியான திருவேங்கடமுடியான் அவனுக்கு கனவுல காட்சி தந்தான். தொண்டைமான், நீ பக்தன் தான், நீ வந்து தங்கமலர் சமர்ப்பிக்கிறாய், ஆனால் கூடவே உனக்கு ஒரு செருக்கு, அது குறும்பு இருக்கு, நம்மளால தான் இது பண்ண முடியாது, மற்றவர்கள் பண்ணுவார்கள். இது என்ன நமக்கு அடிக்கடி வந்துடும், பூஜை பண்ணிச்சு நான் எவ்வளோ நாள் பண்ணுறோம் பார், எவ்வளோ என்ன பண்ணுறோம் பார், இந்த மாதிரி எவன் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிப்போம். ஏண்டி மனைவிட்ட கேட்போம், இது மாதிரி யார் பூஜை பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா பண்ணாரா, எங்கள் அண்ணன் பண்ணாரா, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்போம் திடீர்னு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணிடும். அதுதான் நம்ம குறும்பு, முக்குறும்புன்னு சொல்லுவாங்க. அந்த அகங்காரத்தில் குறும்புனா இந்த மாதிரியான நெகட்டிவ் குணங்கள். அந்த குறும்பு உனக்கு வந்துடு தொண்டைமான், அதிலிருந்து உன்னை மீட்க வேண்டும் என்று தான் நான் பாடுபடுறேன். அதற்காகத்தான் இந்த மண்மலர்களை பக்கத்தில் வச்சு உன்னுடைய தங்க மலர்களை பொன்மலர்களை தள்ளி வைக்கிறேன். அண்ணலே, அந்த மண்மலர்களுக்கு என்ன மகான், அத்தை எனக்கு ஒருத்த சமர்ப்பிக்கிறான், ஆனால் அவன் குறும்பறுத்தவனாக இருக்கான், உன மாதிரி குறும்பு கூடியவன் அல்ல, அந்த குறும்பறுத்தவன் சமர்ப்பிக்கிறான்ப்பா அந்த மண்மலர்கள், அதனால எனக்கு அவைகள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அந்த குறும்பறுத்தவன், அவன் எப்போ வரான், எப்போ உங்களுக்கு இந்த மண்மலர்களை சமர்ப்பிக்கிறான், ஆனால் அப்படி ஈஸியாக வந்துட முடியுமா? ராஜா, நான் தினம் போயிட்டு வரேன், பொன்மலர்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த மண்மலர் வைக்கிறது யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியல, மர்மமாக இருக்கு. அங்கே யார் கொண்டு வரா, அவருக்கு எப்படி அந்த வழி, அது எப்படி வருது அண்ணலே, என்னுடைய காவல் கட்டுப்பாட்டையெல்லாம் மீறி. சரிச்சான், உன் காவல் கட்டுப்பாடுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையானா, என் காலில் ஒட்டின்னு இந்த மண்மலரோட வந்து விடுறேன், அதனால அங்கேயே இருக்கு. உன் காலில் ஒட்டின்டா, நீ எங்கே போகிற வெளியில், உனக்கு ரொம்ப தெரியணும், ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தொண்டைமான் மன்னா, நாளை நம்ம மலையின் அந்த பகுதியில் ஒரு குயவன் இருக்கான் பீமன், அவன் வீட்டுக்கு வா. உடனே மன்னன் மறுநாள் காலையில் போனான். குயவன் பீமன் ஏழை, மண்பானம் பண்ணி விற்கிறான். பெருமாளுக்கு மண்பானம் பண்ணுற பாக்கியம். ராஜா வந்திருக்காருன்னே குயவன் ஆடி போயிட்டான். மகாராஜா சக்கரவர்த்தி மன்னித்து கொள்ளுங்கள், இது வரைக்கும் நான் அரியரே வைக்கல, எத்தனை பானை கேட்கலோ அத்தனை பானை அனுப்பிச்சுதானே இருக்கேன், தாங்களே நேரம் வர முடியாது, என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியலப்பா, ஆனால் ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டு நான் வர வேண்டி வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த மன்னன் அந்த குயவனுடைய வீட்டை ஆய்ந்தான். பார்த்தா முதல்ல ஒரு சின்ன மண்ணாலான திருமலையப்பனுடைய விக்கிரகம். குயவன் சொன்னான், நானே பண்ணதுங்க இதை,
நல்லா இருக்காரா அப்படின்னு. தினம் காலையில் இந்த பெருமாளுக்கு மண்ணாலான மன்னர்கள் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா என்று 12 திருநாமங்களை சொல்லி அர்ப்பணிச்சுட்டு ஸ்ரீனிவாசாயனமான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பானை பிடிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற பணத்தில் ஏதோ பொழைச்சிட்டு இருக்க பண்ணலாம். தாங்களே வந்த காரணம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஆனால் கொஞ்சம் உடம்பு நடுங்குறதுன்னு சொன்னான். பயப்படாது, இதான நீ சொல்கிற மலர். பார்த்தான், இந்த மலர் தான் திருவேங்கடம் திருவடியில் இதுதான் இருக்கு. தினம் காத்தால் அப்படியே பசையாக கூட பெஞ்சு வச்சுற சமயத்தில் சூழ்நிலை போட்டு எடுக்க முடியாது. அது அப்படியே அவன் திருவடி இந்த விக்கிரகத்தில் ஒட்டிக்கும். அப்புறம் எடுத்து போய் மறுநாளைக்கு. ஓஹோ, அப்படி நீ பண்ணுற அந்த மண்மலரோட உள்ள வரான் பகவான். அவன் காலில் ஒட்டிடுறது களிமண் அப்படின்னு இருக்கிறது. அதுதான் என்னுடைய பொன்மலை எட்டி உதச்சிதை வைக்கிறான். அப்பா பீமா, நீ பெரிய பக்தன், பகவான் வசப்பட்டு இருக்கான். உன் வீட்டுக்கு வந்து மண்மலர் வாங்கிட்டு அத்தோட கருவறைக்கு போய் ஆனந்த விமானத்தில் நின்று என்னுடைய பொன்மலர்கள் அவைகள் குறும்போட அகங்காரத்தோட மமகாரத்தோட சமர்ப்பிக்கப்படுகின்றன என்று தள்ளிவிடுகிறான். நீதான்ப்பா உயர்ந்தவன் என்று பீமனை கொண்டாடினான் தொண்டைமான். அவனுடைய குறும்பு அறுந்து போச்சு. அப்படி குறும்பர்த்த நம்பியாக பீமன் பொலிந்தான். அப்பேற்பட்ட பீமனாலே பூஜிக்கப்பட்டவர். இந்த பகவஸ்தனான பகவான் கதையில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும், கான்ட்ராஸ்டில் இருக்கும். திருமலையப்பருடைய அவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சி என்பதனால இந்த பொருள் இது சரியா இருக்கும் என்று திருமலையப்பன் காட்டி கொடுத்ததை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். பீம பூஜ்யாய நமகா. இதற்கு வடமொழி ஸ்லோகம். சக்ரி, குயவனுக்கு சக்ரின்னு பேர் சாஸ்திரம். ஒரு வீல் வச்சு சுத்துறான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. குயவரெலாம் ஒரு சக்கரம் வச்சுருவாங்க, அதெல்லாம் அப்படி பண்ணி வச்சு சுற்றுவாங்க. அந்த ஷேப் நல்லா வருது. அதனால் அவருக்கு சக்கரமுடையவர்களை சக்ரி என்றே குயவருக்கும் திருடான். குயவனான பீமனுடைய மண்மலர்களை ஏற்ற பெருமான். சக்ரி பீமார்ப்பிதம் புஷ்பம் மிர்மயம் மான எண்ணயம் சாதகும்ப சுமாத்ராக்யா பீமபூஜ்ய சமர்ப்பிதாது. அப்படி இந்த அடிப்படையில் அவனுக்கு பீம பூஜன் என்று திருநாம். இதற்கு தமிழ் பாசனம் கேட்டுக்கொள்ளுங்கள். குயவன் வீமன் குழைத்து வைத்த மண்மலர் திருவடியிலே வைத்து மன்னன் பொன்மலர் புறமே வைத்தான். எனவே வீம பூஜ்யனானான் வேங்கடன். நம்மளுக்கு குறும்ப இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ண வேண்டும் பகவான் என்று நினைத்து இதை திருநாமத்தை ஜெபியுங்கள். பீம பூஜ்யாய நமகா. நெஞ்சிலே திருவேங்கடமுடைய ஆணை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள். பீம பூஜ்யாய நமகா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.